மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புகையிலை தேமல் வைரஸ், அதாவது டிஎம்வின்னு சொல்லுவோம், டொபாக்கோ மொசைக் வைரஸ். புகையிலை தாவரத்தை எடுத்துட்டோன்னு சொன்னால் அதனுடைய யூஸ்ஃபுல் பார்ட் அல்லது உபயோகமான பகுதி எதுன்னு சொன்னால் அதனுடைய இலைகள். இந்த வைரஸ் ஆனது அந்த இலைகளை தாக்கி அந்த இலையில் தேமல் நோய் அப்படிங்கக்கூடிய நோயை உருவாக்குறது. தேமல் நோய் அப்படின்னு சொன்னால் அந்த இலை பார்க்குறதுக்கு மஞ்சளும் பச்சையும் கலந்த நிறத்தில் புள்ளி புள்ளியாக காணப்படும். அப்போ அந்த இலையை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த புகையிலை தேமல் வைரஸை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிறவர் 1892ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இந்த நோயானது ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்திற்கு செடி, பேன், வெட்டுக்கிளி போன்ற கடத்திகள் வழியாக கடத்தப்படுகிறது. செடி பேன் சொன்னால் ஏஃபிட்னு சொல்லுவோம், இன்னொன்று வெட்டுக்கிளி. இது மூலமாக இது பரவுகிறது. இதனுடைய முக்கிய அறிகுறி என்னன்னு சொன்னால் நரம்பிடை பச்சைய சோகை. பச்சைய சோகை அப்படின்னு சொன்னால் இலைகளுக்கு பச்சையத்தை கொடுக்கறது அந்த குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் மாலிக்யூல் ஒழுங்காக டெவலப் ஆகி இருக்காது. இதை தான் நம்ம பச்சைய சோகைன்னு சொல்கிறோம். அப்போ பச்சைய மூலக்கூறுகள் டெவலப் ஆகாமல் போகும்போது அதில் அங்கங்கே மஞ்சள் கலர்லேயும் இளம் பச்சை கலர்லேயும் புள்ளிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதனால் இந்த இலைகள் மகசூல் குன்றி காணப்படும். இன்னொன்று இளம் இலைகள் கீழ் நோக்கி மடிஞ்சு கீழே விழ ஆரம்பிக்கும். இதான் இந்த நோயினுடைய அறிகுறி ஆகும். இப்போ நம்ம இந்த புகையிலை தேமல் வைரஸுடைய அமைப்பு பற்றி பார்ப்போம். இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க. அது என்ன, அந்த பிக்சர் என்னன்னு சொன்னால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் ஆகும். அதாவது மின்னணு நுண்ணோக்கியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படம். அதாவது இதனுடைய ஷேப் என்னன்னு சொன்னால் கோல் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், குச்சி மாதிரி இருக்குது. இந்த புகையிலை தேமல் வைரஸில் மத்தியில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொன்னால் ஆர்என்ஏ, நியூக்ளிக் அமிலம். வைரஸ்னு சொன்னாலே படிச்சிருக்கோம். அதில் 2 முக்கிய பகுதிகள் தான் இருக்குது. ஒன்று நியூக்ளிக் அமிலம், அதை சுற்றி புரத உரை காணப்படும். இப்போ இதில் காணப்படக்கூடிய நியூக்ளிக் அமிலம் என்னன்னு சொன்னால் ஓரிலை ஆர்என்ஏ. அதை சுற்றி கேப்சிட் அல்லது புரத உரைன்னு சொல்லுவோம். இந்த கேப்சிட் எதனால் ஆனது அப்படின்னு சொன்னால் கேப்சோமியர்களால் ஆனது. இந்த கேப்சோமியர் அப்படிங்கிறது இதில் ஒரு வாழைப்பழம் மாதிரி இருக்குல்ல, பஞ்ச் ஆஃப் பனானா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ஒவ்வொரு பகுதியும் தான் என்ன சொல்கிறோன்னா கேப்சோமியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரஸினுடைய அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 300 × 20 நானோமீட்டர், அதாவது 300 நானோமீட்டர் நீளமும் 20 நானோமீட்டர் குறுக்களவும் கொண்டுள்ளது. இதனுடைய மூலக்கூறு எடை 39 × 10⁶ டால்டன். இதுதான் இது அளவிடக்கூடிய அலகு. இது ரொம்ப வெயிட் கம்மி, அதனால் அதை அளவிடக்கூடிய அலகு என்னன்னு சொன்னால் டால்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த இதில் உள்ள புரத உரை கேப்சோமியர்களால் ஆனதுன்னு சொல்லி அந்த கேப்சோமியர்கள் எத்தனை இருக்கும்? 2130 கேப்சோமியர்கள் காணப்படுகிறது. இந்த ஓரிலை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஓரிலை ஆர்என்ஏ ஆனது அப்படின்னு சொன்னால் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. இந்த நியூக்ளியோடைடுகளின் எண்ணிக்கை 6500 ஆகும். நியூக்ளியோடைடுனா என்னன்னு சொன்னால் இதே 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். அதாவது டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னன்னு சொன்னால் ஒரு நைட்ரஜன் காரம், அதோடு சேர்த்து ஒரு 5 பென்டோஸ் சர்க்கரை, இன்னொன்று ஃபாஸ்பேட் மூலக்கூறு. இந்த 3ம் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். புகையிலை தேமல் வைரஸின் அமைப்பை விவரி அல்லது டிஎம்வியின் அமைப்பை விவரி அப்படி கேட்டால் அந்த படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோ எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பாக்டீரியோஃபேஜின் அமைப்பு.
பாக்டீரியோஃபேஜ்னா என்னன்னு சொன்னால், பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோஃபேஜ்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த பாக்டீரியோஃபேஜுக்கு இன்னொரு பேர் பாக்டீரிய உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே காணப்படுகிறதுன்னு சொன்னால், மண், கழிவுநீர், பழங்கள், காய்கறிகள், பால், இதிலெல்லாம் இந்த பாக்டீரியோஃபேஜ்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற படம் வந்து T4 பாக்டீரியோஃபேஜின் அமைப்பு. T4 பாக்டீரியோஃபேஜுடைய வடிவம்னு சொல்லி பார்த்தோம்னா தலைப்பிரட்டை வடிவம். தலைப்பிரட்டை அல்லது டேட்போல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். தலைப்பிரட்டைங்கிறது என்னன்னு சொன்னால், இந்த தவளையினுடைய வாழ்க்கை சுழற்சியில் நிறைய ஸ்டேஜஸ் உண்டு. அதில் ஒன்று தான் அந்த தலைப்பிரட்டை வடிவம். அதனுடைய வடிவம் கொண்டது. இதனுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தலை இருக்குது. அந்த தலைக்குள்ள DNA காணப்படுகிறது. அதுக்கு கீழே கழுத்துப்பட்டை, அப்புறம் வால் போன்ற பகுதி காணப்படுகிறது. கீழே இருக்கிறது அடித்தட்டு. அந்த அடித்தட்டில் முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடியில் அந்த ஸ்பைக்ஸ் அது இருக்கிறது. அடுத்து வந்து வால் நார்கள் காணப்படுகிறது. இந்த தலையினுடைய ஷேப் என்னன்னு சொன்னால் அருங்கோண வடிவம் கொண்டது. இந்த அருங்கோண வடிவமானது இது வந்து புரதத்தால் ஆனது. இதில் உள்ள அதாவது இதில் 2000 புரத துணை அலகுகளை கொண்டுள்ளது. துணை அலகுகள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, புரதங்கள் அமினங்களால் ஆனது. அதில் உள்ள அமினங்களினுடைய எண்ணிக்கை தான் இந்த 2000. இந்த தலையையும் உடல் பகுதியும் இணைக்கக்கூடியது அந்த கழுத்துப்பட்டை. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வால் மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பகுதி. இது வந்து உள்ளீடற்ற பகுதி. உள்ளீடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உள்ளே வந்து ஹோல், சும்மா ஒரு கேவிட்டி, எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அதான் உள்ளீடு அற்றது. அந்த வாலினுடைய முடிவு பகுதியில் இருக்கக்கூடியது அடித்தட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அடித்தட்டுங்கக்கூடிய பகுதியில் 6 முட்கள் காணப்படுகிறது. ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் அது வந்து அந்த பாக்டீரியத்துக்கு மேலே போய் உட்கார்வதற்கு வசதியாக இருக்கும். அதை வந்து இறுக்கி பிடிச்சு விடும். இன்னொன்று வந்து 6 வால் நார்களும் காணப்படுகிறது. இது வந்து ஓம்புயிரி பாக்டீரிய செல் சுவரில் பாக்டீரியோஃபேஜ்கள் ஒட்டி கொள்ள உதவுகிறது. இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய DNA ஆனது ஈரிலை DNA ஆகும். இந்த DNAயினுடைய அளவு நீளம்னு சொல்லி பார்த்தோம்னா 50 மைக்ரோமீட்டர். அடுத்து இந்த பாக்டீரியோஃபேஜினுடைய நீளத்தை விட அதனுடைய DNA மூலக்கூறுகளின் நீளம் 1000 மடங்கு அதிகமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருக்க முறை அல்லது ஃபேஜ்களின் வாழ்க்கை சுழற்சி. இந்த பாக்டீரியோஃபேஜோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 விதமான லைஃப் சைக்கிள் நடைபெறுகிறது. ஃபஸ்ட் ஒன்றுக்கு பேர் லைட்டிக் சைக்கிள் அல்லது சிதைவு சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதுக்கு பேர் லைசோஜெனிக் சைக்கிள் அல்லது உறக்க நிலை சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் நம்ம வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து லைட்டிக் சைக்கிள் அல்லது சிதைவு சுழற்சி. ஏன் இதை சிதைவு சுழற்சி அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த பாக்டீரியோஃபேஜ்கள் முதிர்ச்சி அடைந்த பிறகு பாக்டீரிய செல்லை உடைத்து சிதறி அந்த பாக்டீரியோஃபேஜ்கள் வெளியேறும். அதனால தான் இதுக்கு பேர் சிதைவு சுழற்சி. இந்த பிக்சரில் கூட நீங்கள் கடைசி படம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாக்டீரிய செல்வால் உடைஞ்சு தான் அந்த இதில் உள்ள பாக்டீரியோஃபேஜ்கள் எல்லாம் வெளியேறும். அதனால் இதுக்கு பேர் சிதைவு சுழற்சி. இது நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக புக்கில் 5 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வரிசையாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் என்னன்னு சொன்னால் ஒட்டி கொள்ளுதல் அல்லது அட்சாப்ஷன். ஃபஸ்ட்டில் அந்த பாக்டீரியோஃபேஜ் ஆனது பாக்டீரிய செல், இதில் நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ஈகோலை பாக்டீரியம்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பாக்டீரிய செல்லுக்கு மேலே போய் அது லேண்ட் ஆகும், அது உட்காரும். அதனால தான் இதுக்கு பேர் அட்சாப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபேஜின் நார்கள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றன. அதில் மேலே போய் உட்கார்ந்த உடனே அந்த வால் நார்களின் லிப்போபாலிசாக்கரைடுகள் ஃபேஜ்களின் ஏற்பிகளாக செயல்படுகிறது. அப்போ வால்நாரில் லிப்போபாலிசாக்கரைடு அதுதான் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பரப்பிறங்கல் அல்லது லேண்டிங் அப்படின்னு சொல்கிறோம்.
ரெண்டாவது, இந்த வால்நார்கள் வளைந்து பொருந்தி அடித்தட்டு மற்றும் முட்களினால் பாக்டீரிய செல்களின் மீது நன்கு பொருத்தப்படுகிறது. இப்போது ஒரு பேர்டு ஒரு பறவையானது ஒரு மரக்கிளையில் உட்காந்து அந்த காலை வச்சு பிடிச்சிக்கிடும். அதே மாதிரி இந்த பாக்டீரிய செல்லுக்கு மேலே இதனுடைய அந்த பாக்டீரியோஃபேஜில் உள்ள அடியில் உள்ள முட்கள் போன்ற பகுதி, அதில் உள்ள வால்நார்கள்லாம் அதை பற்றி பிடிச்சி ஸ்ட்ராங்காக அதுக்கு மேலே உட்காந்துரும். இதுக்கு தான் பேர் பின்னிங் அல்லது குத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் பெனிட்ரேஷன், அதாவது ஊடுருவுதல். பெனிட்ரேஷன் இதில் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த புரத உரை வெளியே தான் இருக்கும். புரத உரை உள்ளே போகாது. உள்ளே அந்த டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே போகும். அதாவது என்ன நடக்கும்னா, இந்த இயங்குமுறை மற்றும் நொதிகளை பயன்படுத்தி ஓம்புயிரி செல் கரைக்கப்பட்டு ஊடுருவுதல் நடைபெறுகிறது. இந்த வைரஸில் உள்ள ஒரு நொதி, அதாவது லைசோசோம்களை பயன்படுத்தி பாக்டீரியத்தினுடைய செல் சுவர் சிதைக்கப்படுகிறது. அப்போ உள்ளே போகணுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேசேஜ் வேணும். இப்போ லைசோசோம் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த நொதியானது பாக்டீரிய செல்லை சிதைவடைய செய்கிறது. அதனால அதில் ஒரு ஹோல் உருவாகும். அது வழியாக அந்த டிஎன்ஏ மட்டும் பாக்டீரியத்துக்கு உள்ளே போகும். ஃபேஜின் டிஎன்ஏ மூலக்கூறானது தலைப்பகுதியிலிருந்து பாக்டீரிய செல்லுக்குள் உள்ளீடற்ற மைய குழாய் வழியாக வளர்சிதை மாற்ற ஆற்றல் செலவின்றி செலுத்தப்படுகிறது. இதை தான் நம்ம ஊடு தொற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்போ புரத உரை வெளியே தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ மூலக்கூறு மட்டும் உள்ளே போகும். அந்த வெளியே இருக்கக்கூடிய ஃபேஜின் வெற்று புரத உரை வெறும் கூடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ வெறும் கூடு மட்டும்தான் வெளியே இருக்கும். டிஎன்ஏ பாக்டீரிய செல்லுக்குள்ளே நுழைஞ்சிரும். மூணாவது ஹெட்டிங் என்னன்னு சொன்னால் சிந்தசிஸ், அதாவது உற்பத்தி செய்யப்படுதல். இப்போது இந்த பாக்டீரியோஃபேஜில் உள்ள டிஎன்ஏ பாக்டீரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டு இது என்ன பண்ணுன்னு சொன்னால் பாக்டீரிய குரோமசோம்களை சிதைவடைய செய்கிறது. அதான் இந்த படத்தில், ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா டாட்டாக கொடுத்துருக்கு. மூணாவது படத்தில் அந்த பாக்டீரியல் ஜீனோமே இல்லை. அதில் உள்ள டிஎன்ஏயை சிதைவடைய செய்கிறது. சிதைவடை செய்துட்டு அதில் உள்ள அதாவது பாக்டீரிய செல்லில் உள்ள பயோசிந்தட்டிக் மிஷினரி, ஓம்புயிரி உயிரினை வாக்கம், அதாவது அதில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி தனக்கு தேவையான பொருள்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஃபேஜ் டிஎன்ஏ பாக்டீரியாவின் புரத உற்பத்தியை தடுத்து நிறுத்தி பாக்டீரிய செல்லின் வளர்சிதை மாற்ற செயல்கள் மூலம் ஃபேஜ் துகள்களின் புரத உற்பத்தியை தூண்டுகிறது. அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் செஞ்ச மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு தனியாக இருக்கும், டெயில் தனியாக இருக்கும், அதில் உள்ள டிஎன்ஏ தனியாக இருக்கும். இப்படி தேவையான பொருள் ஒரு பாக்டீரியோஃபேஜுக்கு என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் தனித்தனியாக உள்ள சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா தொகுப்பும் முதிர்ச்சியும், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். இப்போது எல்லாம் ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹெட்டுக்குள்ள டிஎன்ஏ, அந்த டெயில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தொகுக்கப்பட்டு, அசம்பிளின்னு அதான் சொல்கிறோம், தொகுக்கப்பட்டு முழுமையான வைரஸ் துகள்களாக மாற்றப்படுகிறது. இதை தான் முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்கிறோம். முதிர்ச்சி அடைந்த பிறகு அது என்னன்னு செய்யணும்னு சொன்னால் அந்த செல்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கு தேவையான நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம். 20 நிமிஷத்தில் ஒரு பாக்டீரியாக்குள்ள 300 புதிய ஃபேஜ்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடைசி ஸ்டேஜ் ரிலீஸ் அல்லது வெளியேற்றம். இப்போ உள்ள ஒரு 300 பாக்டீரியோஃபேஜ் இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா பாக்டீரிய செல் வெடித்து சிதறி அதில் உள்ள ஃபேஜ்களை வெளியேற்றும். தொடர்ந்து ஃபேஜ்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஓம்புயிரி செல் சுவர் வெடித்து ஃபேஜ்கள் வெளியேற்றப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லைசோஜெனிக் சைக்கிள் அல்லது உறக்க நிலை சுழற்சி. இந்த உறக்க நிலை சுழற்சி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால் இதில் பாக்டீரிய செல்லானது வெடித்து சிதறாது, ரெண்டும் ஒருங்கிணைந்து விடும். அதாவது இவ்வகை சுழற்சியில் ஃபேஜ் டிஎன்ஏக்கள் ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் ஓம்புயிர் செல்லின் உட்கரு அமிலம் பெருக்கமடையும். அதே சமயத்தில் ஃபேஜ் டிஎன்ஏயும் பெருக்கமடைகிறது. இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்கு, அந்த
ஃபேஜ் டிஎன்ஏ ஆனது உள்ளே என்ட்ராகிறத கொடுத்துருக்கு. அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது ஃபேஜ் டிஎன்ஏ. ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த வட்ட வடிவ ஃபேஜ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபேஜின் நீண்ட டிஎன்ஏ இழை ஓம்புயிரி செல்லினுள் நுழைந்தவுடன் அது வட்ட வடிவமாக மாறி மறுகூட்டிணைவு வழி ஓம்புயிரி செல்லின் குரோமோசோமோடு இணைந்து கொள்ளுகிறது. இதை தான் நம்ம ஃபேஜ் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வட்ட வடிவமாக மாறும். அடுத்த ஸ்டெப்பில் பாக்டீரியல் குரோமோசோமோடு அது ஒன்றிணைந்து காணப்படும். அதுக்கு பேர் ஃபேஜ் முன்னோடி. இப்போ இந்த பாக்டீரிய செல் பெருக்கமடையும் போது அதோடு சேர்ந்து இந்த ஃபேஜ் டிஎன்ஏயும் பெருக்கமடையும். சில சமயங்களில் யூவி கதிர்வீச்சுகள் மற்றும் வேதிப்பொருட்கள் தாக்குதல் இருக்கும்போது ஃபேஜ் டிஎன்ஏ பிளவுக்கு உட்பட்டு சிதைவு சுழற்சியில் பெருக்கமடைய ஆரம்பிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விரியான். விரியான் அப்படின்னா என்னென்னா, தொற்றுத்தன்மை வாய்ந்த ஓம்புயிர் செல்லுக்கு வெளியே பெருக்கமடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ் துகளாகும். முழுமையான வைரஸ் துகள் அப்படின்னு சொல்லும்போது உள்ள நியூக்ளிக் அமிலம் காணப்படும், அதை சுற்றி புரத உரை இருக்கும். இதுக்கு பேர் தான் முழுமையான வைரஸ் துகள். ரெண்டாவது விராய்டுகள். விராய்டுகளை டிஓ டெய்னர் 1971ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இது என்னன்னு சொன்னால், புரத உரையற்ற வட்ட வடிவமான ஓரிலை ஆர்என்ஏக்களாகும். இதுக்கு வெளியே உள்ள புரத உரை கிடையாது, வெறும் ஆர்என்ஏ நியூக்ளிக் அமிலம் மட்டும்தான் காணப்படும். இது குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டது. இது நோய்களை உருவாக்குகிறது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமன், ஆரஞ்சு, இதிலெல்லாம் எக்ஸோகார்டிகஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எக்ஸோகார்டிகஸ்ன்னு சொன்னாலே வெளிப்புறத்தோலில் சில மாற்றங்களை உருவாக்கும். தென் உருளைக்கிழங்கில் கதிர் வடிவ கிழங்கு நோய் உருவாகிறது. கதிர் வடிவனா அதனுடைய ஷேப் மாறி போயிடும், உருளைக்கிழங்கினுடைய ஷேப். மூணாவது டைப் என்னன்னு சொன்னால் விருசாய்டுகள். இதை கண்டுபிடிச்சது JW ராண்டல்ஸ் மற்றும் அவரது சக ஆய்வாளர்கள் 1991ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள். இது என்னென்னா, சிறிய வட்ட வடிவ ஆர்என்ஏக்களை பெற்று விராய்டுகளை ஒத்திருந்தாலும் வைரஸ்களின் பெரிய ஆர்என்ஏ மூலக்கூறுடன் எப்பொழுதும் தொடர்பினை கொண்டுள்ளன. நாலாவது டைப்பு பிரியான்ஸ். இந்த பிரியான்கள் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சது ஸ்டான்லி பி ப்ரூச்னர் 1982ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். இது என்னன்னு சொன்னால், தொற்றும் தன்மையுடைய புரத துகள். அதாவது இதில் வெளியே உள்ள நியூக்ளிக் அமிலம் கிடையாது, வெறும் இந்த புரோட்டீன் கோட் மட்டும்தான் இருக்குது, புரத துகள். ஆனால் இது மனிதர்களிலும் விலங்குகளிலும் பல நோய்களை உருவாக்குகிறது. மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை அது பாதிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு, அது உருவாக்கக்கூடிய நோய்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. CJD அப்படின்னு சொல்லுவோம், க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ். இன்னொன்று மாடுகளில் பித்த நோய், மேட் கவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து BSE, போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி. தென் ஆடுகளில் ஸ்கிராஃபி நோய். இதெல்லாம் இந்த பிரியான்களால் உருவாக்கப்படும் நோய்களாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வைரஸ் நோய்கள். வைரஸ்கள் தாவரங்களில், விலங்குகளில் மற்றும் மனிதர்களில் பலவிதமான நோய்களை உருவாக்குகிறது. இது என்னென்ன நோய்கள்லாம் வைரஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல தாவரங்களில் உருவாகும் நோய்கள். புகையிலை தேமல் நோய். ஏற்கனவே நம்ம TMV, டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு படித்தோம். அந்த வைரஸ் உருவாக்கக்கூடிய நோய் தான் புகையிலை தேமல் நோய். ரெண்டாவது காலிஃப்ளவர் தேமல் நோய். இதுவும் காலிஃப்ளவரில் உள்ள இலைகளை பாதிக்கும். தென் கரும்பு தேமல் நோய், உருளைக்கிழங்கில் இலைச்சுருள் நோய், வாழையில் உச்சிக்கொத்து நோய், பப்பாளியில் இலைச்சுருள் நோய், வெண்டையில் நரம்பு வெளிர்தல் நோய், நெல்லில் தூங்க்ரோட் நோய், வெள்ளரியில் தேமல் நோய், தக்காளியில் தேமல் நோய். தேமல் அப்படின்னு சொன்னாலே அது இலைகளில் பாதிக்கும். யூஸ்வலாக இலைகள் பாதிக்கப்பட்டால் அதில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். குளோரோஃபில் பிக்மெண்ட் பாதிக்கப்பட்டால் அதில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. ஒளிச்சேர்க்கை நடைபெறலைன்னா உணவு உற்பத்தி இருக்காது. அப்போ அதனுடைய ஈல்டு பாதிக்கப்படும், உற்பத்தி திறன் தாவரங்களில் பாதிக்கப்படும். அடுத்தால விலங்குகளில் ஏற்படும் நோய்கள். கால்நடைகளில் கோமாரி நோய். அடுத்து வெறிநாய்க்கடி. மூணாவது குதிரைகளின் மூளை தண்டுவள அழற்சி நோய். இது விலங்குகளில் உருவாகக்கூடிய நோய்கள். அடுத்து மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள். சளி, காமன் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த சளி வைரல் டிசீஸ். அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ் B,
அப்படின்னு சொன்னால் ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை. தென் புற்றுநோய் சார்ஸ், இதுவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கக்கூடியது, லங்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அடுத்து எய்ட்ஸு HIV, பெறப்பட்ட எதிர்சக்தி குறை நோய். அடுத்தால வெறிநாய்க்கடி, பொண்ணுக்கு வீங்கி, கன்னத்து பக்கத்தில் வீங்கும்ல அதான் பொண்ணுக்கு வீங்கு. இளம்பிள்ளை வாதம், கால்கள்லாம் சூம்பி போயிடுது, அதான் இளம்பிள்ளை வாதம். தென் சிக்கன் குன்யா, பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை, இதெல்லாம் வைரஸ்களால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் ஆகும். தேங்க்யூ.